சரி. இப்போ அடுத்து வந்து நம்ம ம், செகண்ட் அப்படியே லைன்ல இருங்க. மேம் ஒரு 2 மினிட்ஸ் மேம். திருப்பி நான் லைன்ல வரேன். ஓகே சார். சாரி ஃபார் இன்டரப்ஷன். சாரி. அடுத்து இந்த யூனிட்ல உள்ள முதல் டாபிக் மீனிங் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். உடற்கல்வியோட மீனிங் என்ன, அதோட பொருள் என்ன? ஃபர்ஸ்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கு, ரெண்டாவது தமிழ்ல இருக்கு. நான் இங்கிலீஷ்ல முதல்ல ரீட் பண்ணிடுறேன், என்ன கொடுத்துருக்கிறத ரீட் பண்றேன். நிறைய மீனிங் இருக்கு, நிறைய பேர் நிறைய மீனிங் சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மீனிங் அண்ட் டெஃபினிஷன் பார்க்கும்போது நிறைய பேர், நிறைய ஆத்தர்ஸ், நிறைய பிசிக்கல் எஜுகேஷன் ஜாம்பவான்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வர முடியாது. என்ன தேவையோ, எது வந்து எல்லா கருத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்குதோ அந்த கருத்தை மட்டும் நம்ம எடுத்து வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த பிசிக்கல் எஜுகேஷன் மீனிங் முதல்ல இருந்து பிசிக்கல் எஜுகேஷன் ரெஃபர்ஸ் டு எஜுகேஷன் த்ரூ பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் டு அச்சீவ் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அதாவது உடற்கல்வி என்பது ஒரு தனிநபரின் முழுமையான வளர்ச்சியை அடைவதற்காக உடல் செயல்பாடுகள் வாயிலாக வழங்கப்படும் ஒரு கல்வியை குறிக்கிறது. சரி, அப்போ இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு. பிசிக்கல்னு ஒரு வார்த்தை இருக்கு, எஜுகேஷன் ஒரு வார்த்தை இருக்கு. சரியா? அப்புறம் வந்து இந்த பிசிக்கல் எஜுகேஷன் ரெஃபர்ஸ் டு, இது என்ன சொல்லுது? பிசிக்கல் எஜுகேஷன் என்ன? பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா ஒரு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டை கொடுத்து ஒரு நல்ல இண்டிவிஜுவலை உருவாக்குறது அப்படின்னு சொல்றாங்க. உடல் செயற்பாடுகள் வாயிலாக வழங்கப்படும் கல்வியை குறிக்கிறது. அது எப்படி இருக்கும்? அந்த கல்வி மூலமா அந்த கல்வியோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஒரு முழுமையான வளர்ச்சியை அடைவதற்காக, ஒரு முழுமையான சமூக நலன் கொண்ட ஒரு சிட்டிசன், சமூக நலன் கொண்ட ஒரு முழு மனிதன், சமூக நலன் கொண்ட ஒரு ஒரு இண்டிவிஜுவல். இதுதான் இதோட ஒட்டுமொத்த எய்மும், இதுதான் அதோட மீனிங். எப்படி கொடுக்குறோம்? யூசிங் த பாடி, உடலை உபயோகித்து, அந்த உடலை ஒரு மீடியமாக கொண்டு, அந்த உடலை ஒரு கல்வி கொடுக்கும் ஒரு வாயிலாக, ஒரு வழியாக உபயோகப்படுத்தி அந்த மனிதனை, அந்த ஒரு இண்டிவிஜுவலை, அந்த ஒரு தனி நபரை ஒரு முழுமையான வளர்ச்சி அடைந்த மனிதனாக உருவாக்குவது. அப்ப அந்த முழுமையான வளர்ச்சி அடைந்த அப்படின்னா அந்த முழுமைனா என்ன? அந்த முழுமையில என்னென்ன இருக்கு? அந்த முழுமையில யார் யார் இருக்கிறான்? என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு? என்னென்ன சங்கதிகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அப்ப அந்த முழுமையான அப்படின்னா அதுல ஒரு 6 விஷயம் இருக்கு. முதல்ல அவன் உடல் அளவுல ஃபிட்டா இருக்கும், அதான் பிசிக்கலி ஃபிட்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அறநெறியில உண்மையா இருக்கும், மாரலி ட்ரூன்னு சொல்லுவாங்க. இதுல பின்னாடி வருது, மாரலி ட்ரூன்னு சொல்றாங்க. அடுத்து மென்டலி அலர்ட், நல்ல ஒரு ஒரு அறிவார்ந்த விஷயத்துல வந்து ஒரு அலர்ட்டா இருக்கும், ஒரு தெளிவான ஒரு தன்மை இருக்கும், தெளிந்த அறிவு, ஒரு தெளிந்த அறிவு. சோசியலி அட்ஜஸ்ட், சமூகத்துல வளைந்து நெளிந்து சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி, சமுதாயத்துக்கும் தனி மனிதனுக்கும் தனக்கும் எந்த கேடும் இல்லாமல் ஒழுக்க நெறியோடு அட்ஜஸ்ட், வளைந்து நெளிந்து கொடுக்கிற வகையிலையும் எமோஷனலி பேலன்ஸ்ட், மன அளவில ஒரு சமநிலை படைத்த ஒரு 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 மனிதனை உருவாக்குவதுதான் இந்த உடற்கல்வி. இது மூலமா உடல் இயக்கங்களின் மூலமாக இந்த 6 விடயங்களையும் கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதனை, ஒரு நல்ல ஒரு சிட்டிசனை உருவாக்குறதுதான் இந்த பிசிக்கல் எஜுகேஷன். இதுதான் இதோட மீனிங், ஒட்டுமொத்த மீனிங் இதுதான். இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இதோட மீனிங் சொல்லியிருப்பாங்க, டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அப்பப்போ நமக்கு முக்கியமானது என்ன உண்டோ அதை மட்டும் பார்ப்போம். உடற்கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுட்டு அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு சாட் பாக்ஸ்ல ஒரு ஏதாவது ஒரு எஸ் ஏதாவது ஒன்று போடலாமே.
தேங்க்யூ 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 ரெஸ்பாண்ட் குட் ரெஸ்பாண்ட் தேங்க்யூ. ஓகே சார், இப்போ அடுத்து இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு 2 ஸ்கிரிபிள் பண்ண வேண்டாம். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்க்ரீன் டச் பண்ணாம இருங்க. நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க புரியுது. ஆஹ் இந்த அன்னோஷன் சைடில் ஒன்று இருக்கும், அந்த அன்னோட்டேட் பண்ணி அதை மட்டும் டச் பண்ணாம இருந்தீங்கன்னா ஸ்கிரிபிள் ஆகாது ப்ளீஸ். இப்போ அடுத்து இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து பிசிக்கல் எஜுகேஷன் உடற்கல்விங்கிறது 2 வார்த்தைகள், டூ வேர்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பிசிக்கல், இன்னொன்று வந்து எஜுகேஷன். ஸோ இப்போ பிசிக்கல்னா என்ன அப்படி நமக்கு தெரியணும், எஜுகேஷன்னா என்னன்னு தெரியும். பிசிக்கல்னா ஒண்ணு இல்ல, உடல் சம்பந்தப்பட்ட குணநலங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள். அதுல என்னெல்லாம் இருக்கு? உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன இருக்குது? நம்மளோட பாடி பார்ட் இருக்குங்க, உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் இருக்குங்க. பாடி பார்ட் இருக்கு, உள்ள இருக்க ஆர்கன்ஸ். இது எப்படி செயல்படும், அந்த செயல்படுறதுக்கு தேவையான காம்போனன்ட் என்ன, அதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் இருக்குது, எப்படி நல்லா செயல்படுது எப்படி முடிவு பண்ணுவோம்? ஸோ ஹி ஹேஸ் டு பிசிக்கலி ஃபிட். பிசிக்கலா ஃபிட்டா இருந்தா அவரு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் உள்ளவரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நல்ல பிசிக் உள்ளவரு அப்படின்னு சொல்லலாம். என்டியூரன்ஸ், நல்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணணும், டயர்ட் இல்லாம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணணும். என்டியூரன்ஸ்ங்கிறது வந்து மென்டலியும் என்டியூரவா இருக்கணும், டயர்ட் இல்லாம இருக்கணும். 2 மணி நேரம் கிளாஸ் போடுறேன்னா 2 மணி நேரம் வந்து டயர்ட் இல்லாம கவனிக்கிறதுக்கும், நான் சொல்லி கொடுக்குற எனக்கும் அந்த டயர்ட் இல்லாம இருக்கணும். ஸோ அதுதான் என்டியூரன்ஸ். ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். குட் பிசிக்கல் அப்பியரன்ஸ், நல்ல அழகான ஒரு தோற்றம். இந்த பாருங்களேன், இந்த மனிதர் பாருங்க, இது ஏஐ தான், ஏஐ தான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு எக்ஸசைஸ் பண்றதுனால இவரோட லுக் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வயசு ஜாஸ்தியா இருந்தாலுமே கம்மியா தான் சொல்ல முடியும். ஸோ இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ். அப்புறம் பிசிக்கல் ஹெல்த், நோயற்ற வாழ்வு, நோயே இல்லாத வாழ்வு, டயர்டே இல்லாத வாழ்வு. ஒரு வேலையை செய்யறோம், அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு மியூட் பண்ணிக்க. அசோக்குமார் மியூட் பண்ணிக்க. அசோக்குமார் நீங்க மூவ் பண்ணி மியூட் பண்ணிக்கோ, தேங்க்யூ. அப்புறம் வந்து அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், அந்த வேலையை செய்யும் போது கடைசி ஒரு 1 ஹவர்ல நமக்கு ஒரு ஒரு டயர்னஸ் வரும். அப்போ அப்படியே அதை டிராப் பண்ணிடலாமான்னு தோணும். அப்படி டிராப் பண்ணாம அதை சகிச்சுக்கிட்டு அந்த ஃபெட்டிக்கை வந்து அப்படியே நம்மளால மேனேஜ் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஃபெட்டிக்கை வந்து கிளியர் பண்ணிட்டு நம்மளோட ஒர்க்கை பார்க்க முடியும் அப்படின்னா வி ஆர் ஃபிட், பிசிக்கலி ஃபிட்னு அதுதான். இதுக்கு இன்னும் டெக்னிக்கல் டேர்ம்லாம் வரும், பின்னாடி எப்படி வரும் பார்க்கலாம். இது ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு ஓவர்வியூக்கு இந்த பிசிக்கல்னா என்ன அப்படிங்கிறது. அடுத்து எஜுகேஷன், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிசிக்கல் எஜுகேஷன், எஜுகேஷன் த்ரூ பாடி. இப்போ இந்த எஜுகேஷனை எப்படி கொடுக்க போறோம்? அதான் அங்க ரெடி ஃபார் லைஃப், ப்ரிப்பரேஷன் ஃபார் லைஃப், ஏன் சிஸ்டமேட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரைனிங். சும்மா ஓடு, சும்மா நட, இந்த கேம் விளையாடு, பால் கிக் போட்டு விளையாடு, ஓகே ஏதோ ஒரு கேம் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றது இல்ல. கேலிஸ்தனிக் எக்ஸசைஸ், ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ், இதெல்லாம் வந்து இந்த இந்த பீரியட் டைம்ல நம்ம கொடுக்குற அந்த கிளாஸ் அவர்ஸ்ல நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுத்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். மாஸ் எக்ஸசைஸ், மார்னிங் ஈவினிங் ஸ்பெசிபிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்படின்னா வார்ம் அப்ல ஆரம்பிச்சு சிஸ்டமேட்டிக்கா என்னென்ன கொடுக்குறோம், இன்னைக்கு என்ன காம்பனன்ட் டெவலப் பண்ண போறோம், நாளைக்கு என்ன காம்பனன்ட் டெவலப் பண்ண போறோம், இது எல்லாமே எப்படி கொடுக்குறோம்? த்ரூ பிசிக்கல் மூவ்மெண்ட். மேல சொன்ன ஏற்கனவே சொன்ன அந்த பிசிக்கல் மூவ்மெண்ட்டை எஜுகேஷனா கொடுக்குறோம். அதான் அந்த 2 வேர்ட். ஸோ பிசிக்கல் எஜுகேஷன் is nothing but educate the people through the body, through the movement, through the body's movement in a systematic way. ஒரு 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 முறையான ஒரு அறிவியல் பூர்வமான அறிவுறுத்தல். எப்படி? இன்ஸ்ட்ரக்ஷன், டெமோ, டெமோ பண்றோம், குழந்தைங்க செய்யறாங்க. டெமோ பண்றதுக்கு முன்னாடி ஸ்டெப்பா ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த கையை பிடித்துக்கணும், நம்பர் 1 raise your both hands அப்படின்னு நம்ம சிஸ்டமேட்டிக்கா சொல்றோம். இந்த சிஸ்டமேட்டிகேஷன், இந்த சயின்டிபிக் மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் குழந்தைங்களுக்கு வந்து தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம கொடுக்குறோம் இல்லையா? இதுதான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் த்ரூ த பாடி, த்ரூ த பாடி மூவ்மெண்ட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இதேதான். அந்த 2 வார்த்தையும் ஒருமித்து ஒருங்கிணைத்து அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது தான் மேல சொன்ன இந்த பார்ட்ல சொன்ன பிசிக்கல் எஜுகேஷன் என்ன, இந்த இதுல என்ன மீனிங் சொல்றோ
அதுவே கொஞ்சம் விரிவா இந்த இடத்துல சொல்லிடும். அவ்வளவுதான். Physical education is a systematic training of an individual by his or her own body to achieve the objectives of developing, maintaining the body, developing motor skills, physical abilities, making habit of living healthy lifestyle, developing the ability to control emotion for fuller living. சரி, தமிழ்ல எடுத்துறேன். உடற்கல்வி என்பது ஒரு தனிநபர் தனது உடல்நிலை பயன்படுத்தி மேற்கொள்ளும் முறையான பயிற்சியாகும். உடல் நலனை மேம்படுத்தி பேணுதல், இயக்கத்திறன்கள் மற்றும் உடல் ஆற்றல்களை வளர்த்தல், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்தல் மற்றும் முழுமையான வாழ்விற்கு தேவையான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனை வளர்த்தல். இந்த பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப வாழ்விற்கு தேவையான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன்களை வளர்த்தல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும்? எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணும். எப்படி எமோஷனலா கண்ட்ரோல் பண்றோம்? ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம், யோகா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இன்னர் ஹெல்த் டெவலப் ஆகும்போது அங்க ஒரு பேலன்சிங் கிடைச்சிரும், தெளிவான ஒரு பார்வை கிடைச்சிரும். அப்போ வாழ்விற்கு தேவையான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற வளர்க்குது த்ரூ பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். உங்க சொன்ன மாதிரிதான், முதல்ல சொன்ன மீனிங் சொன்ன மாதிரிதான், பிசிக்கல் எஜுகேஷன் இஸ் சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங். ஒரு ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ட்ரைனிங் செஷன். ஒரு இண்டிவிஜுவல் ட்ரைனிங் செஷன் யூசிங் அவர் ஓன் பாடி, அவங்களோட சொந்த பாடியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் சிஸ்டம். எதுக்காக செய்யறோம்? டெவலப்பிங் அண்ட் மெயின்டைனிங் பாடி. பாடியை டெவலப் பண்றது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஃபிட்டா இந்த பையன் இருக்கிறார் பாருங்க, தம்பி நிக்கிறாரு, ஸ்போர்ட்ஸ்மேன் நிக்கிறாரு, பின்னாடி ஒரு ஒரு கோச் நிக்கிறாரு. இவங்களை மாதிரி டெவலப் பண்றது மட்டும் இல்ல, இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்டா நம்ம அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா ப்ரொமோட்டிவ் ஆஸ்பெக்ட்ல கொண்டு போகணும், வளர்ச்சி அடைந்த நிலைக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு இப்படி போறோம், ட்ரைனிங் லோடு பின்னாடி படிப்போம், அதுதான் இது. அந்த வளர்ச்சி நிலை எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறத பத்தி படிக்கக்கூடிய கல்வி தான் உடற்கல்வி. டெவலப்பிங் மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்னா என்ன, கிராஸ் மோட்டார் ஸ்கில்னா என்ன அப்படின்னு பின்னாடி படிப்போம். அந்த மோட்டார் ஸ்கில், ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிபிக் மோட்டார் ஸ்கில்ஸ், ஒரு வாலிபால்ல ஒருத்தர் ஸ்மாஷ் எப்படி பண்றாரு, ஒரு பேட்மிண்டன்ல ஒருத்தர் ஸ்மாஷ் எப்படி பண்றாரு, ஃபுட்பால்ல ஒரு ரொட்டேஷன் கிக் எப்படி பண்றாரு, அத்லெட்டிக்ஸ்ல பினிஷிங் எப்படி பண்ணணும், 3 டைப்ல பினிஷிங் இருக்கு, ஸ்டார்டிங் 3 டைப்ல ஸ்டார்ட் அப் இருக்குது. இந்த மாதிரி மோட்டார் ஸ்கில் டிஃப்ரெண்ட் டைப் ஸ்போர்ட்ஸ்ல அப்ளை பண்ணும்போது இன்னும் அது அதிகமா இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணணும், ஒவ்வொரு விஷயங்களும் சிஸ்டமேட்டிக் எப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த கல்வியை கொடுக்கறது தான், பாடி மூலமா கொடுக்கறது தான் இந்த பிசிக்கல் எஜுகேஷன். பிசிக்கல் எபிலிட்டிஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a component of physical fitness. பிசிக்கல் ஃபிட்னஸ்ல என்னென்ன காம்பனன்ட் படிக்கிறோம்? ஸ்ட்ரென்த்னா என்ன, ஸ்பீட்னா என்ன, பவர்னா என்ன, ஃபிளெக்சிபிலிட்டினா என்ன, எஜிலிட்டினா என்ன, ஓரியன்டேஷன் எபிலிட்டினா என்ன, இந்த மாதிரி இந்த காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதான் பிசிக்கல் எபிலிட்டி. அது ஒன்னொன்னையும் எப்படி டெவலப் பண்றோம், ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிசிக்கல் எபிலிட்டிஸ் நம்ம எப்படி டெவலப் பண்றோம், அதோட தேவைகள் என்ன, எந்த இடத்துல ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமா தேவை, எந்த இடத்துல ஸ்பீட் அதிகமா தேவை, யாருக்கு ஸ்பீட் அதிகமா தேவை, எந்த ஸ்போர்ட்டுக்கு ஸ்பீட் அதிகமா தேவை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணி ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது தான் பிசிக்கல் எஜுகேஷன். அப்புறம் மேக்கிங் ஹேபிட் லிவிங் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒழுக்கமான மனிதனாக தான் இருப்பான், உடற்கல்வி ஆசிரியர் ஒழுக்கமாகத்தான் இருப்பார், ஒரு உடற்கல்வி ஆசிரியர் ஃபாலோ பண்ற மாணவன் ஒழுக்கமாக தான் இருப்பான். அதுதான் இதோட ஒரு 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 தார்மீகமான ஒரு விஷயம். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல கொடுக்கும், ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டை கொடுக்கும். எப்படி? பிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணா போதாது, அவனுக்கு தேவையான நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தரதும் ஒரு உடற்கல்வியோட வேலை தான். அப்புறம் டெவலிங் கண்ட்ரோல் எமோஷன், இது சைக்கலாஜிக்கல் பேஸ்ட். திடீர்னு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை கொண்டு போய் ஒரு 5000 பேர் மத்தியில திடீர்னு ஒருத்தர் கூட விளையாடுவானா? விளையாட மாட்டான். ஸோ டே பை டே அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனோட பார்ட்டிசிபென்ட் கூட விளையாண்டு மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து கோர்ட்டு, அடுத்த கோர்ட்டு, பக்கத்து ஊரு, சின்ன சின்ன காம்படிஷன்ஸ், சோசியல் கல்ச்சர் கூட விளையாண்டு பெரிய லெவல்ல போய் தோனி இறங்கினார் அப்படின்னா அந்த சவுண்ட் சிஸ்டம் சவுண்டு எவ்வளவு தூரம் போகும். ஸோ இதுதான் எமோஷனல் கண்ட்ரோல். அந்த சவுண்ட்ஸ் வருதுன்னு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? கை காமிக்கிறாரா? அவர் சாமங்கள் அப்படியே நடந்து வருவார். கேல்ல இருந்து அப்படி நடந்து வர்றாரு அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு படையப்பா சாங் ஓடுது, அப்படி வரவே இருக்கிறோம். அவரோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி பாருங்க, அவ்வளவு ஓடும், எல்லாரும் கத்துவோம்.
பட் அவரோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் பாருங்க. இது 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 ஒரு சின்ன விஷயம். இது போக அக்ரஷன், கோவம், இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு வாழ்க்கையோட அடிப்படை விஷயங்கள், ஒரு ஆர்கியூமெண்ட் வருது எப்படி பேசணும், ஒரு ஒருத்தர் பேசுறாருன்னா எவ்வளவு நேரம் அமைதியா கவனிக்கணும், எப்ப ரிப்ளை பண்ணணும், இது எல்லாமே கண்ட்ரோல், எமோஷன் கண்ட்ரோல் தான். இந்த விஷயங்கள்லாம் வந்து உடற்கல்வியில வந்து நம்ம கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பார்ட்டிசிபென்ட் ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். தேங்க்யூ வெரி மச். ஸோ இதுதான் பிசிக்கல் எஜுகேஷன்னா என்னங்கிறத ஒரு 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 சின்ன ஓவர்வியூ பார்த்துருக்கோம். ஸோ 2 வார்த்தைகள் முதல்ல அதுக்கு முன்னாடி ஓவர்வியூ யூனிட் ஓவர்வியூ பார்த்துருப்போம். அப்புறம் மீனிங் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன்னா என்னங்கிறத ஜென்ரலா பார்த்தோம். அது 2 வார்த்தைகள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். பிசிக்கல்ங்கிற வார்த்தை பார்த்துருக்கோம், எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தை பார்த்துருக்கோம். அப்புறம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன்ங்கிறத ஒரு ஹோலா பார்த்துருக்கோம். இதுல நிறைய டெஃபனிஷன்ஸ் இருக்காரு. சார்ல்ஸ் அக்கார்டிங் டு சார்ல்ஸ் ஏ பச்சர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவரு இந்த இந்த மேனோட இந்த ஆத்தரோட நேம் இல்லாம பிசிக்கல் டெஃபினேஷனே கிடையாது. இவர் எல்லாருமே எதான் சொல்லிப்பாங்க. நம்ம வந்து ஒரு 3 பேர் பத்தி பார்க்க போறோம். நேஷன் ஒருத்தர், இந்த நேஷன்றவர் வந்து பிசிக்கலைசேஷனோட ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கைவாதி. இவரும் சரி, இந்த சார்லஸ் ஏ பச்சர் இவரும் சரி, இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா நிறைய பேர் பிசிக்கலைசேஷன் பத்தி ஒரு மீனிங் டெஃபினேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களோட கருத்து, இவங்களோட ரிசர்ச் எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு அமைப்போட கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரோட கூடிய ஒரு ஒரு டெஃபினேஷனை கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து தான் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வரும். எய்ம், அப்ஜெக்டிவ்ஸ் இவங்களோட விஷயங்கள் தான் வரும். அதனால ஒரு 2-3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி போடுங்க. நிறைய இருக்குது, நம்ம பின்னாடி வரும்போது நம்ம நிறைய பார்த்துக்கலாம். நிறைய நோட்ஸ் வரும்போது வருஷம் ஆரம்பிக்கும் நிறைய பண்ணி. இப்ப இவரும் அதான் சொல்லுவாங்க, பிசிக்கல் எஜுகேஷன் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டோட்டல் எஜுகேஷன் ப்ராசஸ். டோட்டல் எஜுகேஷன் ப்ராசஸ், ஒட்டுமொத்த எஜுகேஷன் ப்ராசஸ்ல இன்னைக்கு கல்வி நிலையங்கள்ல கொடுக்குற கல்வியா இருந்தாலும் சரி, ஒரு பல்கலைக்கழகங்கள்ல கொடுக்குற கல்வியா இருந்தாலும் சரி, நம்மளோட டெய்லி லைஃபா இருந்தாலும் சரி, அதுவும் எஜுகேஷன் தானே, இன்ஃபார்மல் எஜுகேஷன் தானே. டெய்லி லைஃபா இருந்தாலும் சரி, இந்த பிசிக்கல் எஜுகேஷன் ஒரு இன்டெக்ரல் பார்ட் தான். நம்ம டெய்லி லைஃப் என்ன, நமக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்து குழந்தைய கொஞ்சம் ஒரு 3-4 மாசம் குழந்தைய கொஞ்சம் எப்படி கொஞ்சம் கையை சுண்டி கண்ணை காமிக்கிறோம், ரே 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 வா வா வான்னு கூப்பிடுறோம். இங்க பிசிக்கலைசேஷன் ஆரம்பிக்குது. இதுதான் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல உடற்கல்வி ஆரம்பிக்குது. அதாவது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டோட்டல் எஜுகேஷன். டோட்டல் எஜுகேஷன் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இல்லை, அட் ஹோம், நமது இல்லங்களில் ஆரம்பிக்குது. நமது இல்லங்களிலேயே உடல் கல்வி ஆரம்பித்து விட்டது. எப்படி குழந்தைங்களை கொஞ்சீரல் இருந்து வா 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 நடக்கிற ஆரம்பிக்கிற குழந்தைக்கு ஒரு வண்டி வாங்கி, ஒரு சப்போர்ட்டிங் வண்டி, தள்ளு வண்டி வாங்கி கொடுக்கும் இல்லையா, திஸ் இஸ் த பிசிக்கல் எஜுகேஷன். இதுதான் எஜுகேஷன் த்ரூ த பாடி. இதுதான் அவர் சொல்றாரு. According to Charles Bird, physical education an integral part of total education process. கல்வி நிலைகள் மட்டுமல்ல, வாழ்க்கையின் அடிப்படை அப் டு எண்ட் வரைக்கும் we are learning physical education. நம்ம லைஃபோட எண்ட் வரைக்கும் பிசிக்கல் எஜுகேஷன் கூட வரும். நீங்க வாழ்க்கையோட தத்துவம் ஒன்னொன்னும் பார்க்கலாம். ஒரு வயதானவராக இருந்தாலும் சரி, சைக்கிள் கத்துக்கும் போதும் சரி, சைக்கிள் கத்துக்கும் போது எந்த பிசிக்கல் எஜுகேஷனும் வரவில்லை. இப்ப இருக்கிற குழந்தைங்க நான் 2 சப்போர்ட்டிவ் சைக்கிள் ஓட்டு போயிறாங்க. தட் இஸ் பிசிக்கல் எஜுகேஷன். அந்த சப்போர்ட்டிவ் சைக்கிள் ஓட்டுறாங்க இல்லையா, மூவ்மெண்ட்டை கத்துக்கிறாங்க இல்லையா, லெஞ்சு ஓட்டி இடுப்பாட்டி. நம்ம சைக்கிள் ஓட்டும் போது நம்ம அண்ணனோ தம்பியோ மாமாவோ பிடிச்சுக்கிட்டே பின்னாடி ஓடி வருவாங்க, இடுப்பு உழைக்காதரா நடிப்பாங்க. ஸோ இதுதான் எஜுகேஷன், பிசிக்கல் எஜுகேஷன் இதுதான். ஸோ அத கல்வி நிலையங்கள் என்ன பண்றாங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வராங்க. எதுக்கு? இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ். இந்த பாருங்க, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்களா, இந்த விஷயத்த பண்றதுக்கு சில சிஸ்டமேட்டிக் சிலபஸ் கொண்டு வராங்க, சிஸ்டமேட்டிக்கா சில ப்ரோக்ராம கொண்டு வராங்க. எதுக்காக? அச்சீவ் பண்றது. எதை அச்சீவ் பண்றதுக்கு? நம்மளோட டெய்லி லைஃப் ஃபிட்டா கொண்டு போறதுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை இம்ப்ரூவ் பண்றது தான், அந்த ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது தான் பிசிக்கல் எஜுகேஷன் படிக்கும். எப்படி? த்ரூ மீடியம் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். அங்க சொன்னமா, உடல் இயக்கவியல், இயக்கம் சார்ந்த ஒரு கல்வி. அந்த இயக்கவியல் மூலமா இந்த மீடியம் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை பிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஒரு மீடியமா வச்சு நம்ம ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றோம். இதை வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு இந்த
சார்ல்ஸ் பட்சர் சொல்றாரு. சரியா? இப்ப அடுத்து இன்னொருத்தர் வரார். இவர் ஒரு முக்கியமான ஆள். சோ அதே விஷயங்கள் தமிழ்ல சொல்லியிருந்து, உடற்கல்வி என்பது முழுமையான கல்வி செயல்முறையின் ஒரு முக்கிய அங்கமாகும். முழுமையான கல்வி டோட்டல் எஜுகேஷன். நான் சொன்னேன் இல்லையா, கல்வி நிலைகள் மட்டும் இல்ல, வீடும் கல்வி நிலைகள் தான். இத்துறையானது குறிப்பிட்ட நோக்கங்களை அடைவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடல் செயல்பாடுகள் வாயிலாக மனித செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக உள்ளது. அதேதான் ஒரு உடல் சார்ந்த செயல்பாடுகள் வாயிலாக, உடல் செயல்பாடுகள் வாயிலாக மனிதனோட நோக்கங்களை அடைவதற்கு இந்த பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் கல்வியோட ஒரு அங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்து நாஷ், ஜே பி நாஷ். இந்த ஜே பி நாஷ் கொஸ்டின் பேப்பர் அவருக்கு டேரக்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரு இதான் சொல்ல பாருங்க, அங்க வந்து ஒரு இன்டெகிரல் பாருன்னு சொன்னாங்களா, இங்க வந்து இவர் என்ன சொல்றாரு, ஃபேஸ் ஆஃப் ஹோல் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். ஃபேஸ்னா என்ன, இதுவும் ஒரு பகுதி. அங்க இன்டெகிரல் பார்ட் சொன்னா இங்க ஃபேஸ் அப்படிங்கிறது பகுதி, இதுவும் ஒரு பகுதி, ஒரு நிலை. எப்படி டீல்ஸ் வித் பிக் மசில் ஆக்டிவிட்டிஸ். பிக் மசில் ஆக்டிவிட்டினா என்ன, கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். கிராஸ் மோட்டார் ஸ்கில் என்ன, பெரிய பெரிய மசில் வச்சுட்டு பெரிய பெரிய ஆக்ஷன்ஸ் பண்றது. கொஞ்சம் ஒரு ஒரு ஆக்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் முழுமையா பண்றது. ஒரு 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 டைப் பண்ற மாதிரி இல்லாம, ஒரு பென் வச்சு எழுதுற மாதிரி இல்லாம, ஒரு த்ரோ அப்படிங்கிற ஒரு முழுமையான ஆக்ஷன். இந்த மாதிரி பிக் மசில் ஆக்டிவிட்டி மூலமா ஒரு எஜுகேஷனை கொண்டு போறது, ரிலேட்டட் டு ரெஸ்பான்சஸ், அது மூலமா வரக்கூடிய ரெஸ்பான்சஸ் என்ன நடக்குது, பெரிய தசை இயக்கங்கள் மற்றும் அவனுடன் தொடர்புடைய எதிர்வினைகளை ஆய்வச்சே கையாளுகிறது. மிகப்பெரிய ஒரு 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 எஃபெக்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் எஃபெக்ட் ஆஃப் வாக்கிங் ஆன் கார்டியாக் என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெகுலரா வாக்கிங் போறதுனால ஒரு கார்டியாக் என்டியூரன்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகும், என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சில ரிசர்ச் எல்லாம் பண்ணுவோம். அதோட பேஸ் தான் பெரிய தசை இயக்கங்கள் மூலமா என்ன ரிசல்ட் கிடைக்குது, அந்த ரிசல்ட் மூலமா என்ன இம்ப்ரூவ் ஆகுது, இதை பத்தி ஒரு சிம்பிளான விஷயங்களை ஜேபி நாஷ் அவரு சொல்லிட்டாரு. இப்போ ஓகே, இப்ப இவங்க எல்லாம் சொன்னதை வச்சு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு விஷயத்த பண்ணோம். என்னன்னா, த நேஷனல் பிளான் ஃபார் எஜுகேஷன் 1956, அதாவது சென்ட்ரல் அட்வைசரி போர்டு 1951 இருக்கு. அந்த சென்ட்ரல் அட்வைசரி போர்டுல உள்ள ஒரு ஒட்டுமொத்த எஜுகேஷனை பத்திய ஸ்கீம்ஸ், ஒட்டுமொத்த எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் அதுல கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் அட்வைசரி கமிஷன் சொல்லிட்டு ஒரு இது. அதுல உடற்கல்விக்குன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டம் என்ன சொல்லுது, அப்போ அந்த திட்டம் வந்து உடற்கல்வினா என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒண்ணு பிசிக்கல் எஜுகேஷன், அந்த அது 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 டைரக்டாவே என்ன சொல்லுது, எய்மாவே சொல்லுது. பிசிக்கல் எஜுகேஷன் ஷுட் எய்ம். பிசிக்கல் எஜுகேஷன் எதை எய்ம் பண்ணுது, டைரக்டாவே ஒரு சைல்ட பத்தி பேசுது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதன் அப்படின்னு சொன்னவங்க இப்ப டைரக்டா இந்த திட்டம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, சைல்டு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிச்சு. சைல்டுங்கிற வார்த்தை என்ன, குழந்தைகள வார்த்தை. இப்போ அதோட அதோட இப்ப அந்த எய்ம் வந்து என்னெல்லாம் சொல்லுது, ஒரு சைல்டுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுது. சைல்டு பிசிக்கலி, மென்டலி அண்ட் எமோஷனலி ஃபிட். நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன பிசிக்கல் ஃபிட், ஸ்பிரிச்சுவல் ஃபிட், மென்டல் அலர்ட், சோஷியல் அட்ஜஸ்ட், மாரலி ட்ரூ, எமோஷனலி பேலன்ஸ், இது எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும், மென்டலா ஃபிட்டா இருக்கணும், எமோஷனலா ஃபிட்டா இருக்கணும். ஒரு குழந்தைய, இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு நம்ம பிசிக்கல் எஜுகேஷனை ஒரு கருவியா பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம டெவலப்பிங் பர்சனல் அண்ட் சோசியல் குவாலிட்டிஸ், சுய மற்றும் சமுதாய குவாலிட்டிஸ். என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி இருக்கணும், சுயமா என்ன குவாலிட்டி இருக்கணும், இந்த சமுதாயத்தோட உணர்ந்து போறதுக்கு, இந்த சமுதாயத்தோட கலந்து போறதுக்கு என்னென்ன தகுதிகள் தன்மைகளோட இந்த சமுதாயத்தை பழகணும், இப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பிசிக்கல் எஜுகேஷன் சொல்லுது. த்ரூ த காம்படிஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம குழந்தைகள் வளர்ந்துரும். விளையாடுற குழந்தைங்க சோசியலி அட்ஜஸ்ட் இருப்பாங்க.
தமிழ்லயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை உடல் ரீதியாகவும், பிசிக்கலி, மன ரீதியாகவும், உணர்வு ரீதியாகவும், எமோஷனலாகவும் தகுதி பெற்றவராக மாற்றுவதையும், மற்றவர்களுடைய மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும், ஒரு சிறந்த குடிமகனாக திகழ்வதற்கும், தனிப்பட்ட மற்றும் சமூக பண்புகளை வளர்ப்பதற்கும் நோக்கமாக கொடுக்க வேண்டும். சோ இந்த நேஷனல் பிளான் என்ன சொல்லுது? டைரக்டா எய்மை பத்தி சொல்லுது. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய எய்மும் அதுதான். இதோட இது நிறைய பேரு நிறைய எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் சொல்லியிருக்காங்க. நிறைய எப்படி மீனிங் டெஃபினிஷன் பத்தி நிறைய ஆத்தர்ஸ் சொல்லியிருக்காங்களோ, அதே மாதிரி இந்த பிசிக்கல் எஜுகேஷன் எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் பத்தி நிறைய ஆத்தர்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஒட்டுமொத்தமா, ஏன்னா இவங்க தான் நிறைய ஆத்தர்ஸ் நிறைய விஷயங்கள் உடற்கல்வியாக பேசினதெல்லாம் ஒரு 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 ஒருமித்து அதை கிரஷ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க ஒரு வடிவமா கொடுத்துட்டாங்க. உடற்கல்வியோட எய்ம் என்னன்னு வடிவமா கொடுத்துட்டாங்க. சோ அப்போ ஒவ்வொரு ஆத்தரா படிக்கிறது படிச்சுக்கலாம், என்ன சொல்லிருக்காங்க படிச்சுக்கலாம், பின்னாடி படிச்சுக்கலாம். பட் இப்போ நமக்கு தேவை ஒரு 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 ஒட்டுமொத்த ஒரு அறிவு தெரியணும். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஒட்டுமொத்தமா என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை நம்ம பிரேக் பண்ணி பின்னாடி பார்க்கலாம்.